நம்மகிட்ட எவ்வளவோ நல்ல நல்ல குணங்கள்லாம் இருக்கு. ஆனா, அந்த குணங்கள தாண்டி அத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல நம்ப இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய தலைப்பு இது. எல்லாருக்குமே பற்று அப்படிங்கிறது இருக்கு. எஸ்டர்டே வந்து நான் ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். அ எந்த கடைக்குள் போனாலும் பொருள்களை வாங்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டி விடுகிறது புத்தருடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு பற்று எல்லா இடத்துலயுமே இருக்கு. பற்று இல்ல அப்டின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த பற்று எத நோக்கி பயணிக்குது அப்டிங்கிறது தான் இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் டே ஒரு தேசப்பற்றுக்கும், ஒரு ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப்போட தலைமை பண்புகளுக்கும் உள்ள கம்பேரிட்டிவ். அத பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு சிறு வயதில இருக்கக்கூடிய ஒரு நம்மலாம் பார்த்தோம்னா, சின்ன வயசுல பார்த்தோம்னா, அவ்ளோ ஒரு ஸ்பிரிட்டட் பெர்சனா இருந்திருப்போம். அதாவது பம்பரம் விளையாடியிருப்போம், கோலிக்குண்டு விளையாடியிருப்போம், கிட்டிப்புல் விளையாடியிருப்போம், பச்சை குதிரை தாண்டியிருப்போம், வாய்க்கால்ல போய் மண் எடுத்திருப்போம். எல்லாமே செஞ்சிருப்போம். ஆனா, இப்போ நம்ப கொஞ்சம் பார்க்கும்போது, "இதெல்லாம் நம்ப செஞ்சோமா?" அப்படிங்கிற அளவுக்கு நம்ப வாழ்க்கையில பயணிச்சு மேல வந்துட்டோம். அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து பற்று இருந்தது. ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலை அந்த பற்று இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ப ரோட்ல போறோம். குறிப்பா சொல்லப்போம்போது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வந்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வேடிக்கை பார்க்குது. அத எடுக்குது, போஸ்ட் போடுறோம். எல்லாமே செய்றோம். ஆனா, இந்த பற்று வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு தவறை சுட்டி காக்கக்கூடிய இடத்துல நம்ப இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் தேசப்பற்று. ஒரு பொது இடத்துல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள தவறு அப்படின்னா, அது தவறுன்னு சொல்லக்கூடியது தான் தேசப்பற்று. குறிப்பா சொல்லப்போனா, லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கிற கோடிக்கணக்கான மக்கள் பயணிக்கிற இந்தியாவுல எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உருவான வாஞ்சிநாதன நம்ப தேசப்பற்றுக்கு எடுத்துக்கலாம். ஏன் அப்டின்னா, வாஞ்சிநாதன மட்டும் எடுத்துக்கிறோம் அப்டின்னு பார்த்தோம்னா, சமூகத்துல வந்து யார் அடக்கினாங்களோ, அவங்க கிட்ட இவர் வந்து தன்னுடைய திறமைகளை அடங்காமல் நிரூபிச்சவரு. குறிப்பா சொல்லப் போனோம்னா, சின்ன வயசுல. அந்த சின்ன வயசு அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றோம், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போணும், கை நெறைய சம்பாதிக்கணும், ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிரணும், வீடு வாங்கிரணும், கார் வாங்கிரணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிரணும், நம்மளுடைய ஜெனரேஷன மேல கொண்டு வந்துரணும். இதுதான் நம்மளுடைய பற்று அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா சுதந்திர இந்தியால இருக்கக்கூடிய தலைவர்கள பார்த்தோம்னா, 1947ல பார்த்தோம்னா, சின்ன சின்ன தலைவர்கள் தான் வந்திருக்காங்க. அதே மாரி இன்னைக்கு ஸ்போர்ட்மேன்ஷிப் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு தோனியோட ஸ்போர்ட்மேன்ஷிப், ஒரு விராட்டோட ஸ்போர்ட்மேன்ஷிப்லாம் எடுத்தோம்னா, நம்ம கத்துக்கலாம் நெறையா. அ வயதுல பெரியவர்கள், வயதுல சிறியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நம்மளுடைய ஸ்போர்ட்மேன்ஸ். குறிப்பா சொல்லப் போனோம்னா, அ யாருக்கு படிப்பு வரலையோ அவங்க தான் விளையாட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழிகள் இருக்கு. இப்பயும் நான் ஸ்கூல் லெவல்ல அத நான் அடிக்கடி பார்க்குறேன். இவன் படிக்கிற பையன், இவன வீண் பண்ணாதீங்க. அவன் கொஞ்சம் படிப்புல கம்மி. நீங்க அவன எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஆனா படிப்பு அப்படிங்கிறது மட்டும் வாழ்க்கை அப்படிங்கிறத விட, ஒரு விளையாட்டுக்கு போம்போது தான் அவனோட எனர்ஜி என்ன? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை என்ன? அவனோட கான்செப்ட் அதாவது ஒரு இடத்துல போயி அவன் 10 பேர் ஓடுற இடத்துல அவனும் ஓடுறான். ஆனா, அந்த ஓடும்போது அவன் நமக்கு பின்னாடி, நமக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி அவன் கவலைப்படல. அந்த ஓடுதளத்துல இருக்கக்கூடிய வேகம் அவன முன்னுக்கு தள்ளுது. அப்ப ஒரு நிகழ்ச்சிகள நாம் பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்டின்னா, நம்மளுடைய மனநிலைகள் எத நோக்கி இப்ப போயிருச்சு அப்டின்னா, எனக்கு புடிச்சத ஒருத்தன் செஞ்சானா, அவன் நல்லவன். அவனுக்கு புடிச்சத ஒருத்தன் செஞ்சானா, அவனுடைய எண்ணங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன விதமான மோட்டிவேட்டட் ஆர் டிமோட்டிவேட்டடா மாறியாச்சு. ஏன் அப்படின்னு சொல்றேன்? என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பா இன்னைக்கு உலகம் எது எல்லாம் யார் ஒண்ணு செய்றாங்களோ, அவங்கள எல்லாருமே செய்யறத மாரி நம்மளும் செஞ்சோம்னா நார்மல். ஆ கொஞ்சம் வித்தியாசமா செய்றோம் அப்படின்னு செஞ்சோம்னா, அப்நார்மல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிர்றோம். அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று மக்கள்ட்டயோ, ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயோ கொஞ்சம் குறைஞ்சுகிட்டே வருது. குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒரு பேருந்துக்கு போறோம். அங்க இருக்கக்கூடிய சீட்ட கிழிக்கிறது, கண்ணாடிய உடைக்கிறது, ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது ரோட்ல அப்படியே போட்டுறது. ஒரு பாக்கு சாப்பிடுறோம், ரோட்ல அப்படியே குப்பைய போட்டுறோம். பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே துப்புறோம். அப்ப எந்த இடத்துல இந்த தேசப்பற்று இருக்கு? அப்படிங்கிறது நான் என்ன நல்லா வச்சுக்கிறது தான் தேசப்பற்றா? அப்படிங்கிறது கிடையாது. நான் எனக்காக, இந்த நாட்டுக்காக நான் எதெல்லாம் செய்யறேன்? என்னால வந்து ஒரு பெரிய போய் போராடி தான் நான் வெற்றி பெற்று தான் இந்த நாட்டுக்கு செய்யணுங்கிறது கிடையாது.
எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கிறது, வாங்கி குடுத்த சுதந்திரத்த மற்றவர்களுக்கு நன்மையாக பயக்கக்கூடிய விதத்துல இருக்கிறது கூட தேசப்பற்று தான். ஏன் அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்த்தோம்னா, குறிப்பா வாஞ்சிநாதன் சொல்லக்கூடிய முழக்கத்துல நல்ல முழக்கம். "எதை நீ மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, முதலில் அதை உன் வாழ்வில் பயன்படுத்து" அப்படின்னாரு. அப்ப நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேனோ, அந்த மாரி மற்றவர்கள நான் முன்னிறுத்துவது தான் தேசப்பற்று. இப்பலாம் வரக்கூடிய இளம் தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா, அ அவங்களோட ரொட்டீன் ஒர்க் முன்னாடியெல்லாம் நம்ப வந்து புடிக்குதோ, புடிக்கலையோ ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் பார்த்தா, "இல்ல எனக்கு கொக்கோ வராது மேம், கபடி தான் வரும். இல்ல மேம் எனக்கு கபடி வராது, ஜாவலின் தான் வரும். எனக்கு ஜாவலின் வராது. எனக்கு ஓட்டப்பந்தயம் தான் வரும். அத்லெட்டிக்ஸ்ல எத்தன மீட்டர் ஓடுவேன், நான் ரிலே ஓடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரியாத ஒண்களை இந்த குழந்தைங்க இந்த காலத்துல கத்துக்கும்போது, அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய மெச்சூர் பிஹேவியர நான் இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அ இன்னைக்கு பையன வந்தோனே என்ன படிக்கிறோம் அப்படின்னு தான் கேட்கிறோம் நம்ப. என்ன படிக்கிறான்? என்ன எங்க சேர்த்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பையனோட எக்ஸ்ட்ரா டேலண்ட்ல சார் இந்த பையனோட எதையாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயரா? அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகளை இன்னும் நம்ம கொண்டு வரவே இல்ல. நானே இன்னும் கொண்டு வரல. குறிப்பா சொல்ல போம்போது, என் பையனெல்லாம் ஸ்போர்ட்ஸ் அப்டின்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் பக்கமே அவன் போய் சரித்திரமே கிடையாது. கிரிக்கெட் விளையாடுவான். அதுவும் என் பெரியவன் விளையாடுவான். சின்னவன் துளி கூட அந்த சைக்கிள் ஓட்டுறா அப்டிங்கிறதுக்கே நான் கெஞ்சணும். நீச்சல் கத்துக்கோடா அப்டிங்கிறதுக்கு நான் கெஞ்சணும். அப்போ ஒரு குழந்தைகளை உத்வேகப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைமை பண்புகள் கிட்ட அந்த எண்ணமானது குறைஞ்சிருச்சா? அப்டிங்கிறது தான் என்னுடைய கேள்வியா போயிருச்சு இப்போ. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, பிடி பீரியட் அப்டிங்கிறது ஒரு எவ்ளோ பெரிய கஷ்டம் இருந்தா கூட, அந்த காத்தால ஃபர்ஸ்ட் பீரியட் பிடி பீரியடா இருக்கும். இல்ல சாயந்தரம் ஃபர்ஸ்ட் பீரியட் பிடி பீரியடா இருக்கும். அந்த சேத்துல போய் விளையாடி, அந்த சட்டைய கிழிச்சு, அந்த வெள்ள சட்டைய ஒரு ப்ரவுன் சட்டையா கொண்டு வந்து, அ என்ன பெரிய சண்டையா இருந்தாலும் சரி, அந்த பிடி பீரியட்ல பார்த்தோம்னா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். அப்ப எந்த எந்த இடத்துல சேர்ந்தாலும் சரி, அவன் பணக்கார வீட்டு பையன், அவன் ஏழை வீட்டு பையன், அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இல்ல, அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. அந்த விளையாட்டோட முக்கியத்துவம் என்னன்னா, ஸ்பிரிட். இந்த விளையாட்டோட முக்கியத்துவம் என்னன்னா, ஒற்றுமை. அந்த விளையாட்டு நமக்கு கத்துக் குடுக்குறதுன்னா, குழு மனப்பான்மை, போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதே 40 நிமிஷம் தான், அதே சிஸ்டமேட்டிக் தான், அதே பாடத்திட்டம் தான். எதெல்லாம் மாறல. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, முக்கியமா படிப்பு, 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 படிப்பு. எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே பயணிக்கிறோம். ஆனா, யார் இந்த இடத்துல லீடர் அப்படிங்கும்போது தான் நம்ம பின்னுக்கு தள்ளப்படுறோம். ஏன் அப்படின்னா, எல்லார்ட்டயுமே ஆசை இருக்கு. என் பையன் ஃபர்ஸ்ட் வந்துரணும், என்னுடைய மகள் ஃபர்ஸ்ட் வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, யார் ஃபர்ஸ்ட் வரோங்கிறது முக்கியம் இல்ல. யாருக்காக ஃபர்ஸ்ட் வந்தோம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது தான் இங்க பிரச்சனைகளே முன்னுரிமையாக்கப்படுகிறது. அ ஏன்னா ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு போட்டி மனப்பான்மையை தகர்த்து, ஒரு குழு மனப்பான்மையை உருவாக்குறது தான் விளையாட்டு. இப்ப இந்தியா ஜெயிக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காது. சொந்தக்காரங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஜெயிக்கும்போது நம்ம இங்கருந்து கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒரு டிராஃபிக் ஜாமே ஆயிடுது. இப்ப திருச்சியில முன்னாடி வந்து ஷார்ப்ட்ரானிக்ஸ்ன்னு ஒரு கடை ஒண்ணு இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்னா நல்ல பெரிய எல்சிடி டிவில அழகா போடுவான். அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டேஷன் ரோடு. அவ்ளோ டிராஃபிக் ஆயிரும். அப்ப யாரோ ஒருத்தரு என்னுடைய நாட்டுக்காக விளையாடுறாங்க. அவங்க அந்த அந்த விளையாட்டு அப்படிங்கிறது நான் விளையாடுற மாரி நெனைக்கிறேன். குறிப்பா சொல்ல போணும்னா, இந்த இடத்துல என்னுடைய தமிழ்ல சொல்லணும்னா, இது ஆகு பெயர். இங்க யார் விளையாடுறாங்க அப்படிங்கும்போது, அதை குறிக்காமல் அதனுடைய தொடர்புடைய இயற்பெயருக்கு வந்துள்ளது. அதனால இது என்ன ஆகுது? இந்தியா விளையாடுது. அப்ப இந்தியாங்கிறது யாரு? அங்க இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்கள் யாரு? நான் என்ன நெனச்சுக்கிறேன், என் பக்கத்து வீட்ல இருக்கிறவன் விளையாடுற மாரி, எதித்த வீட்ல விளையாடுறவன் மாரி நெனச்சுக்கிட்டு, நான் ஸ்பிரிட்டோட அந்த மேட்ச பார்க்கும்போது, அவங்கிட்ட இருக்கக்கூடிய தலைமை பண்ப நம்ம ரசிக்கிறோம். இந்த பால இப்படி போட்டா, இப்படி போட்டிருந்தா நம்ம 1 ரன்ல தோத்துருக்க மாட்டோமே, பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது, என்னை சூழ்ந்துள்ள பல கஷ்டங்கள்ல இருந்து வெளியில கொண்டு வருது. குறிப்பா சொல்ல போனோம்னா, நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. அ என்னை வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறது பார்க்கவே முடியாது. குறிப்பா சொல்ல போனோம்னா, அந்த பல்லாங்குழி விளையாடின சரித்திரம், அந்த பாண்டி விளையாடின சரித்திரம்லாம் எனக்கு கிடையாது. பச்சை குதிரை தாண்ட சொன்னீங்கன்னா, பச்சை குதிரை தாண்டுவோம். அதுல என்ன செய்வான், அப்படி தாண்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நிமிர்ந்துருவானுங்க.
அப்ப கீழ விழுறது, இந்த தாவாங்கட்ட உடையறது, பம்பரம் சுத்தி பம்பரத்த அடிக்கிறது, காச வச்சு பம்பரத்த மேல கொண்டு வர்றது, அப்படிங்கும்போது த கோல் அப்படிங்கிறத அந்த இடத்துல கத்துக்கிட்டோம். அப்பலாம் செஸ் எல்லாம் கிடையாது. அப்ப செஸ்ஸு, கேரம் போர்டு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, செஸ் கிளாஸு, கேரம் போர்டு கிளாஸு எல்லா கிளாஸ்க்குமே அனுப்புறோம். ஆனா அந்த அப்பா, அம்மா அந்த ஸ்பிரிட்டோட சொல்லி தரமா? அப்படின்னு பார்த்தா எனக்கு செஸ் எல்லாம் ரொம்ப தெரியாது. கேரம் போர்டு விளையாடுவேன். ஆனா, நீங்க இதே என்கிட்ட கொண்டு வந்து ஒரு கிட்டிப்புல் குடுத்து அடி அப்டின்னா, அதுல சான், அப்புறம் தாண்டு அப்டின்னு சொல்லிட்டு எண்ணுவாங்க. அதுல ஒரு 1000 தாண்டு அப்டின்னா, அவன் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள இங்க கேம் ஓவர் ஆயிரும். அப்ப அ அந்த தெருவுல அந்த ஆம்பள பிள்ளை, பொம்பள பிள்ளை அப்படிங்கிற வித்தியாசங்கள் இல்லாம, அந்த விளையாட்டானது அவங்கள வந்து ஒன்றிணைச்சுச்சு. குறிப்பா சொல்ல போனோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாலியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது? எங்க பார்த்தாலும் இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய மெச்சூர் பிஹேவியருக்கு இந்த விளையாட்டு இல்லாதது கூட ஒரு காரணமா இருக்கும். அப்பல்லாம் நம்ம ஓடி புடிச்செல்லாம் விளையாடும்போது, அந்த பையன் ஓடி புடிச்சு விளையாடும்போது, அவன் கைய பிடிச்சு இழுப்பான், நம்ம கால பிடிச்சு இழுப்போம், சட்டைய பிடிச்சு இழுப்பான். அப்படிங்கும்போது, அது ஒரு பெரிய தப்பாவே நமக்கு தோணினது கிடையாது. இத்தனைக்கும் வீட்ல இருக்கிறவங்க எல்லார் முன்னாடியும் நம்ம விளையாடியிருக்கோம். கண்ணாமூச்சி விளையாடியிருக்கோம், திருடன் போலீஸ் விளையாடியிருக்கோம். அதுக்கப்புறம் ஐஸ் அடிக்கிற விளையாட்டு விளையாடியிருக்கோம். எத்தனையோ விளையாட்டு நம்ம பழங்காலத்துல விளையாடியிருக்கோம். அப்ப விளையாடினனா, அதே ஜெனடிக்ல தான் நம்ப இன்னைக்கு குழந்தைங்கள உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஆனா, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்பேஸஸ் வந்து குறைஞ்சு போச்சு. அதுங்களோட ஐடியல் என்ன ஆயிருச்சு அப்டின்னா, இந்த செல்ஃபோன்ல இருக்கக்கூடிய கேம்ஸ், PUBG அந்த மாரி கேம்ஸ் என்ன ஆயிருச்சுன்னா, இன்னைக்கு சுட்டு வீழ்த்துறது வாழ்க்கை. அ அவன் சாகறதுக்கான கவனிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி குடுக்குதோ! அப்டிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு பயணிக்குது. அதனால நான் எப்பயுமே சொல்வேன், எந்த பீரியடு வந்து கடன் வாங்கினாலும் பிடி பீரியட மட்டும் தயவு செஞ்சு பிள்ளைங்க கிட்ட குடுத்துருங்க. கெஞ்சுவானுங்க. நான் போய் விளையாடிட்டு வந்துர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பசங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, நான் யார் அப்படிங்கிறத வெளியில கொண்டு வரது தான் அந்த பிடி பீரியடு. அ ஏன்னா விளையாட்டு அப்படிங்கிறது எல்லாருமே வேடிக்கையெல்லாம் பார்ப்போம். அ ஆனா அதுல ஓடுறவனுக்கு தான் அந்த ஓடுதளத்தோட அமைப்பு முறைகள் தெரியும். உசேன் போல்ட்டோட 1 செகண்ட் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ப வந்து இப்படி ஓடிட்டோம், அப்படி ஓடிட்டோம் அப்படிம்போம். ஆனா அந்த நேரத்துல அந்த மனக்கட்டுப்பாடு, அந்த செயலோட வேகம், அந்த துல்லியம் அதெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு விளையாட்டு வீரர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தா, 3 மணி நேரம் பரீட்சை எழுதி, அந்த ஒரு புக்ல இருக்கிறத மனப்பாடம் பண்ணி, அத எழுதி, அதுல முதல் மார்க் வாங்குறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்ஸ் பேனரு, ஓடுதளத்துல ஓடி, இத்தன செகண்ட்குள்ள வரவங்கள பாராட்டுறதுக்கான மனப்பான்மை இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. நான் அத வந்து பதிவு பண்றேன். ஏன்னா, இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம் அப்டின்னா, குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்ல மிக நல்ல குணங்கள் தட்டி குடுத்து வேல வாங்குறது. பரவால்லடா நான் கூட இந்த வயசுல இது செய்யலடா, நீ செஞ்சிருக்கடான்னா அவன் 100 மடங்கு ஓடுவான். நீ ஏன் இத செஞ்ச அப்படின்னு கேட்டோம்னா, அவன் என்ன ஆயிடுறான், சுக்கு நூறா போயிடுறான். ஒரு பட்டம் தயாரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா, இன்னைக்கு பட்டம் விடுற ஆட்களே கிடையாது. நம்பலாம் நெறைய பட்டம்லாம் வச்சிருக்கேன். நான்லாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான டிகிரி கையில வச்சிருக்கேன். ஆனா, அந்த டிகிரி எனக்கு என்ன கத்து குடுத்துச்சு? ஐ அம் ஏ குவாலிஃபைடு. நான் படிச்சிருக்கேன். ஆனா, அந்த படிப்பு எனக்கு எத கத்து குடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, நான் சம்பாதிக்கிறதுக்கான தகுதிகளை எனக்கு கத்துக் குடுத்தது, மனிதர்களுடன் பழகுவதற்கான தகுதிகளை நான் கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா, படிப்பு, படிப்பு, படிப்பு. எப்போ படிச்சோம் நம்ப? படிச்சோம். அ என் பையன் தான் சொல்வான் பெரியவன். "ஒரு கட்டுரை எழுது" அப்படின்னு சொன்னதுக்கு, "நான் நானாக இருப்பேன்" அப்படின்னு எழுதி குடுத்தான். அதுக்கு அந்த டீச்சருக்கும் அவனுக்கும் கான்வர்சேஷன்ல கொஞ்சம் கருத்து மோதல்கள் வந்துருச்சு. அப்பதான் அந்த பையன் என் பையன் கேட்டான். "பாரதியார் மாதிரி இருப்பேன், அப்துல் கலாம் மாதிரி இருப்பேன், நான் அவர மாதிரி இருப்பேன், இவர மாதிரி இருப்பேன்னா ஒத்துக்கிறீங்க. நான் நானாக இருப்பேன் அப்படின்னு சொன்னது தவறா? இப்ப பாரதி எழுதினதுக்கு அஃபென்ஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாதுங்கும்போது, அங்க ஒரு பாரதி உருவானாரு. அப்ப நான் உருவாறதுக்கு காரணம் ஒண்ணு வீடா இருக்கணும், இல்ல பள்ளிக்கூடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டவன். அப்ப அந்த பற்று அப்படிங்கிறத நான் உருவாக்கக்கூடிய இடம் எதை நோக்கி பயணிக்குது? இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த ரூல் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த ரூல் முதல் அவனுக்கு நான் சொல்லி வளர்க்கணும். அப்ப சுதந்திரம் அப்படிங்கிறது நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிறது கடையில விக்கல. அத போராடி வாங்கினேன் நான். ஆனால் இன்னைக்கு போராடுறதே கிடையாது. என்னோட லெவல் என்ன? சேஃப்டி.
ஏத்தாப்புல இருக்கிறவங்க என்ன செய்றாங்க, இப்ப கூட ஒரு போஸ்ட் எல்லாம் வருது. நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ்ல வந்து அசுத்தமா இருந்தா, அத வந்து இந்த முகவரியில போஸ்ட் போட்டீங்கன்னா, உங்களோட என்ன அது என்ன டோக்கன் ஒரு ஜி ஃபாஸ்ட்டா என்னமோ ஒரு ஃபாஸ்ட் ஒண்ணு போனாங்கங்க. அந்த ஃபாஸ்ட் ட்ராக் டோக்கன்ல ரூ. 1000 கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? தேசப்பற்று அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிறதோட மீனிங்லெஸ் இன்னைக்கு ஆயிருச்சு. இது அசிங்கமா இருக்குங்கிறத நான் போஸ்ட் போட்டா தான் இன்னைக்கு எனக்கு அத சொன்னா தான் மக்கள் வந்து அந்த கிளாரிட்டி பண்றாங்களா? அந்த காலத்துலலாம் யாருமே இதெல்லாம் சொல்லியே தரல. அ நல்ல ராஜா வம்சத்துல வந்தவர்கள், மன்னர் வம்சத்துல இருந்தவர்கள், வசதி வாய்ப்பு மிக்கவர்கள் தான் தேசப்பற்றாளர்களாக இருந்து நமக்கு நெறைய இண்டிபெண்டன்ட்டா இருக்கறதுக்கு கத்துக் குடுத்தாங்க. பட் இன்னைக்கு எங்க போயிட்டோம் அப்படின்னு யோசிக்கும்போது, இன்னைக்கு குறிப்பா ஏன் இந்த சமுதாயம் இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பேசுறதுக்கான ஆட்கள் இன்னைக்கு வீட்ல இல்ல. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க வீட்ல. கொஞ்ச நேரம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாத்தாவோ, பாட்டியோ, சித்தியோ, அத்தையோ, அன்னைக்கு மக்கள் அதிகம். வீட்ல ஒரு ஆட்கள் வந்து கஜ கஜ கஜன்னு இருந்துகிட்டே இருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா, என்னுடைய வீட்லலாம் நான் ஆள் இல்லாத நாட்கள பார்த்ததே கிடையாது. ஒண்ணு எங்க சித்தி வீட்ல இந்த அம்மா வீட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா 8 சித்தி. அப்பா வீட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா 8 சித்தப்பா. நான் ஒரு நாள் கூட தனிமையா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்ப யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு அலோ எஃப்எம் மாரி எங்க வீட்ல ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சித்தப்பா அத சொல்லுவாரு, இல்ல இந்த சித்தி அத சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் அந்த வீட்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த கேட்கும் பொழுது இருக்கக்கூடிய திறமை நான் படிக்கிறதை விட பன்மடங்கு அதிகம் அப்டிம்பேன். அப்ப நான் கேட்டு வளர்ந்த விதம் என்னை தேசப்பற்றாளராக ஆகலாம், ஒரு ஸ்போர்ட்மேனாக உருகலாம், ஒரு பேச்சாளராக உருவாக்கலாம். ஆனா இன்னைக்கு அது இல்ல. இன்னைக்கு வீட்ல இருக்கக்கூடிய திறமை என்னன்னா, ஒரு தீபாவளியா? தீபாவளிக்கு எத்தனை இன்ச் டிவி ஃப்ரீ வாங்கி வைப்போம். ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ வாங்கி வைப்போம். வாஷிங் மிஷின் வாங்கி வைப்போம். ஒரு நல்ல புஸ்தகங்களை வாங்கி இன்னைக்கு பரிசளிப்போம் அப்படிங்கிறதே கிடையாது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸோட விலை பார்த்தீங்கன்னா, மினிமம் ரூ. 3000லேருந்து ரூ. 30,000க்கு வாங்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸோட நிலைமை என்ன அப்படின்னா, அது அந்த பீரோல ஒரு பகுதியில தூங்குது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அ எவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படிங்கிறதோட, அது எந்த இடத்துல நான் பயன்படுத்துகிறேன், அதை பொறுத்து தான் வாழ்க்கை நிலைகள் மாறுகின்றன. இன்னைக்கு காலையிலேருந்து வெயில் அடிக்குது, நம்ம தாங்கிக்கிறோம். ஆனா கொஞ்சம் மழை பெஞ்சோனே என்ன சொல்றோம்? என்ன மழை நச நச நசன்னு. பொழுதே போச்சு, என் வேலையே கெட்டு போச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த மனநிலைகள்ல இருக்கக்கூடிய மாறுபாடுகள் என்னென்ன வேலைய செய்யுது? அதே அந்த மழையானது என் மனதுக்கு புடிச்சிருந்தா, இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சுச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல்ல அப்படிம்போம். அப்ப ஒரு தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கு நான் சில தகுதிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து அத்லெட்டிக்ஸ்ல ஓட்டப்பந்தயத்துலலாம் ஓடத் தெரியாது. நான் ஷட்டில் பிளேயர். அ ஆனா என்னோட பிளேயரோட இது என்னாச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல் நானு. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் போனேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அதோட நான் நிறுத்திட்டேன். ஆனா நான் இன்னைக்கும் யோசிப்பேன். குறிப்பா அப்பா, அம்மா கிட்ட நான் சொல்லக்கூடியது என்ன அப்டின்னா, ஒரு குழந்தை விளையாட்டுல எந்த அளவுக்கு கியூரியாசிட்டியோட இருக்கோ, அந்த குழந்தை வாழ்க்கைக்கு தேவையான அத்தன சகிப்புத்தன்மையோட வாழ கத்துக்கும். ஏன்னா, விளையாட்டு அப்படிங்கிறது ஒரே மனநிலையோட, ஒரே நேர்கோட்ல அவன் ஓடுறவன் அத்தன பேருமே அவனுக்காக செய்யக்கூடியது கிடையாது. ஒரு விளையாட்டுல ஒருத்தன் ஜெயிச்சானா, அந்த பார்ட்டிசிபேட் எல்லாருக்குமே போகும். ஒருத்தன் ஜெயிக்கிறான். ஆனா, இப்ப நான் படிச்சு ஜெயிச்சேன்னா, அது எனக்கு மட்டும் தான் போகும். ஆனா, அந்த விளையாட்டுல ஜெயிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு பெருமை, அந்த ஊருக்கு பெருமை, அந்த நாட்டுக்கு பெருமை, அந்த கான்டினென்ட்க்கு பெருமை. அப்ப ஏதாவது ஒண்ணு பெருமை சேர்க்கக்கூடியது தான் அந்த விளையாட்டு. நீ எத்தனாவது இடத்துல இருக்க அப்படிங்கிறதோட, எத்தனாவது மனிதர்களுக்குள் மனிதர்களா இருக்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதோட, எங்கிருந்து பயணிக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால விளையாட்டு அப்படிங்கிறது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கும், தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கும் இதெல்லாம் வீணா பொழப்ப கெடுக்கிறது அப்படிங்கிறதோட, ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு, ஒரு நேரம், ஒரு புஸ்தகம் எவ்வாறு மனிதர்களை தம் வசம் இழுக்கிறதோ, அந்த மாமனிதர்கள் ஒன்று விளையாட்டு. இப்ப பார்த்தோம்னா, செஸ் எல்லாம் விளையாடுறாங்க பசங்க.
செஸ் விளையாடுறதுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஒரு சிலந்தி வந்து கூடு கட்டிக்குது பாருங்க. ஆனா அந்த சிலந்தி அதுலருந்து வெளில வர தெரியல. ஆனா அந்த சிலந்தி தான் அந்த கூடு கட்டுச்சு. அந்த மாரி இன்னைக்கு எல்லா வசதியும் நம்ப ஏற்படுத்தி குடுத்துட்டோம். ஆனா எல்லா வசதியும் ஏற்படுத்தி குடுத்த நம்ப, அதுலருந்து அந்த குழந்தைங்கள எப்படி கொண்டு வரோம்? எத நோக்கி கொண்டு வரோம்? அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தான் குடுத்துருக்கேன். எல்லாம் தான் செஞ்சிருக்கேன். ஆனா அவன் செய்ய மாட்டேங்கிறான் மேம் அப்படிம்பாங்க. அவன் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்கள நான் புடிச்சு உட்கார வச்சா, அவன் விளையாட்டுல இருக்கக்கூடிய கவனம் அவனுக்கு படிப்புல கிடையாது. குறிப்பா சொல்ல போனோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட அபரிமிதமான ஆற்றல், அபரிமிதமான சக்தி, எல்லாமே இருக்கு. நான் 40 வயசுல கத்துக்கிட்டத அவன் 15 வயசுல கத்துக்கிறான். ஒரு சில சமயம் அவனுடைய கேள்விகளும், அவனுடைய கோட்பாடுகளும் பார்க்கும்போது, "ஐயோ! கேட்கிறானே!" அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரமிப்பாவே வியப்பேன். ஏன் அப்படின்னா, நம்பலாம் பெரியவங்க கிட்ட என்ன செய்வோம், நமக்கு கேட்க தோணும். ஆனா திட்டிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல கேட்டுருவோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க, அது கேள்விகள் தப்போ, கேள்விகள் சரியோ அதெல்லாம் இல்ல. பட்டுன்னு பேசிர்றாங்க. அது ஒரு சில சமயத்துல மனசுல வலிய ஏற்படுத்தினா கூட, ஆனா அவங்க கிட்ட இருக்கிறத வெளியில கொண்டு வந்துர்றாங்க தானே! அதனால விளையாட்டு அப்படிங்கிறது மற்றவர்களை நேசிப்பதை விட, அவனை அவன் நேசிப்பதற்கான ஒரு மாற்று வழி. நீங்க நல்லா விளையாடிட்டு இப்ப நம்பளே வந்து வண்டியில போய்க்கிட்டு இருக்கோம். நீங்க சைக்கிள்ல ஒரு நாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த விளையாட்டோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். ஒரு ஸ்கிப்பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஸ்கிப்பிங் வந்து ஒரு பெரிய விளையாட்டு. ஒரு இதுல குதிக்கிறது, 2 கால் குதிக்கிறது, அப்புறம் மத்தவனுக்கு தூக்கி போடுறது. அதுல கால் தடுக்கி கீழ விழுந்து இந்த பல்ல உடைச்சுக்கிறதெல்லாம் இருக்கு. என்னுடைய பல்லு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2 பல் அப்படி உடைஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பிங் விளையாடி முட்டியில அடிபட்டு இந்த பல்லு உடைஞ்சு போச்சு. ஆனா, இப்ப இதெல்லாம் யோசிக்கிறேன் நானு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல எத கத்துக்கிறோம் அப்படிங்கிறத நோக்கி குழந்தைங்க பயணிக்கிறாங்க. ஆனா, அந்த கத்துக்கக்கூடிய பாதைகள்ல நெறைய வழி தவறுவதற்கான இடங்களும் இருக்கு. ஆனா, இந்த வழி தவறாம அத கான்ஷியஸ் ஓட கொண்டு வர்றது விளையாட்டு. அதனால ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது மனிதர்களை ஒன்றிணைப்பது. இல்ல இந்த பையன் வந்து ஏழை வீட்டு பையன், இவன் ஓட மாட்டான் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. இன்னைக்கு ஏன் விளையாட்டுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு உடல்நிலை சீராக, ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனநிலை ரொம்ப முக்கியம். அந்த மனநிலையை அழகாக கொண்டு வருவது தான் விளையாட்டு. இந்த விளையாட்டோட இன்னைக்கு தேசப்பற்ற ஏத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் சொல்வோம். விளையாட்டா செஞ்சோம், அது ரொம்ப சீரியஸா போயிருச்சும்மா அப்படிம்போம். அது நல்லதுக்கும் பயன்படும், அது கெட்டதுக்கும் பயன்படும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அ காந்தி வந்து ஒன்லி அகிம்சைய மட்டும் தான் போதிச்சாரு. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் பாருங்க, ஒரு என்டிஏவ உருவாக்கினார். ஏன் 2 பேருமே நாட்டுக்காக தானே உழைச்சாங்க. ஏன் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ராணுவத்த உருவாக்கணும்? ஏன் காந்தி வந்து அகிம்சைய உருவாக்கணும்? பட் இந்த வே ஆஃப் ப்ரொசீஜர் 2 பேர்ட்டயும் டோட்டலி டிஃபரெண்ட். காந்தி யாருக்குமே துன்பம் தரக்கூடாதுன்னாரு. சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா, "எங்கள் நாட்டு உற்பத்திய நாங்களே கொண்டாடுறோம். இளைஞர்கள வச்சு நானு நாட்டு விடுதலைக்கு பாடுபடுறேன்" அப்டின்னாரு. அப்ப ஒவ்வொருத்தரோட தீம் வேற மாரி இருக்கலாம். ஆனா அந்த தீம் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு பார்க்க நம்ம ஒரு சில நேரத்துல தவற விடுறோம். குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமல்லாமல், என்னை சார்ந்து நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு ஒரு டிட்டர்மினேஷனோட, ஒரு எய்மோட, ஒரு பெர்ஃபெக்ஷனோட, ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு சர்க்கம்டன்ஸ் இதிலெல்லாம் இருந்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகளை சொல்லித் தருவது தான் இந்த விளையாட்டு. அதனால இந்த விளையாட்டுகளுக்கான குடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஒவ்வொருத்தர்ட்ட இருந்து நான் கத்துக்கலாம். குறிப்பா சொல்ல போனோம்னா, பெரியவங்க கிட்ட இருந்து இந்த ஸ்டோரி கேட்கிற மாரி சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்து, நீங்க மழை பெஞ்சா சின்ன குழந்தைங்க பாருங்க, ஒரு காகித கப்பல் செஞ்சு அதுல விடுவாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்கலாம் விடுற மாரி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காகித கப்பல் போய்க்கிட்டே இருக்கும். அந்த நோட்ட கிழிப்பாங்க, அதுல கப்பல் செய்வாங்க, விட்டுருவாங்க. அப்ப அந்த கப்பல் பயணிக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப ஒரு நிகழ்வானது நடப்பதற்கான நேரங்களையும், நடப்பதற்கான தடயங்களையும் பொறுத்து ஒரு மனிதர்கள் உருவாகிறார்கள். அந்த ஸ்போர்ட்மேன்ல மட்டும் தான் அவன் இனம், மொழி, ஜாதி எதுவுமே பார்க்கறது கிடையாது. நான் என் நாட்டுக்காக விளையாடுறேன், என் நாட்டு மக்களுக்காக விளையாடுறேன். இவ்வளவுதான் அவனோட கான்செப்ட். அதனால
ஒரு தேசப்பற்று ஒரு மனிதர்களை உருவாக்குவது எவ்விதமோ, அதேபோல் ஒரு வீரர்களை உருவாக்குவதும் ஒரு தேசப்பற்று தான். அவனுக்கு அந்த நாட்டு மேல இருக்கக்கூடிய பற்று, அந்த விளையாட்டு மேல இருக்கக்கூடிய பற்று, அவன நல்ல ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் ஆளாக உருவாக்குது. அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி. எனக்கு தெரிந்த தகவல்களை உங்கள் முன் வைத்துள்ளேன். குறை நிறைகள் இருந்தால் தாராளமாக கூறவும். நிறைகள் இருந்தால் மீண்டும் நிறைய நிறைகளுடன் வருகிறேன். குறைகள் இருந்தால் திருத்திக் கொண்டு நிறைகளுடன் வருகிறேன் என்று கூறி அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளியை சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு திருப்பதி போறேன். தீபாவளி அன்னைக்கு சேவையை முடிச்சுட்டு வந்துடுவேன்னு சொல்லி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள் கூறி இனிய முறையில் நற்புலரிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி மேடம். அதில் ஒரு குட் ஸ்பீச். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறத பற்றியும் பேட்ரியட்டிசம் பற்றியும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உங்களுடைய அனுபவங்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் தான் வயது வித்தியாசம் கிடையாதுன்ற ஒரு விஷயம் ரொம்ப புதுசான ஒரு விஷயம். இந்த தளத்தில் இதுவரை பேசப்படாத ஒரு விஷயம். தோனி தலைமையில கில்லு விளையாடுவாரு, கில்லு தலைமையில தோனி விளையாடுவார். இவர் கேப்டனா இருக்கும்போது அவர் பிளேயரா இருப்பாரு, இவர் பிளேயரா இருக்கும்போது எந்த நிறுவனத்திலையும் கிடையாது. ஒரு ஜிஎம்ஆ இருக்கிறவர் வந்து கீழே இருக்கிறவர்களுடைய தலைமையில ஒர்க் பண்ண முடியாது. அந்த ஹைரார்கி மாறாது. பட் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹைரார்கி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்ணுவாங்கன்னு சொன்ன விஷயம் சரி. பேட்ரியட்டிசம் பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸும் நம்ம நம்ம மகாத்மா காந்தியும் 2 பேருமே தேசபக்தி தான். ஆனால் வந்து டீம் வேற அப்படின்னு சொன்ன விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அணுகுமுறை. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பற்றியும் பேட்ரியட்டிசம் பற்றியும் நிறைய தகவல்கள் மடை திறந்த வெள்ளம் போல நிறைய செய்திகளை உங்களுடைய பாணியில் உத்வேகத்தோட கொடுத்து சென்றிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு அருமையான உரை அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய யோசிக்க வைக்கும் செய்திகள் இருந்ததில் நன்றி மேடம். இன்று பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் அட்மிட் பண்ணி பேசலாம். அதே மாதிரி உலகம் முழுவதும் பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட அனைவருக்கும் நற்புலர் குடும்ப சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே சமயம் குழந்தை பேர் வேண்டுவோருக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டிய ஒரு கூட்டு பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு நம்ம தளத்துல தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் ரமேஷ் ராஜ் அவர்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. அது பிறகு தேடி முந்தா நாள் வந்த பிறகு திருப்பி ஒரு பைக்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அவர்களும் உடல் நலம் தேடி நல்லபடியா வரணும் அப்படின்ட்டு ஒரு பிரார்த்தனையை வைத்து உலகம் முழுவதும் உடல் நலம் மனநலம் குன்றியோர் மீண்டு முழு நலம் பெற நற்புலர் குடும்ப சார்பாக ஒரு கூட்டு பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழைகிறோம். முதலாவதாக வீரசேகரன் ஐயா பேசுங்க. அன்பு இளமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நமது அன்பு சகோதரர் ரமேஷ்ராஜ் அவர்கள் உடல் நலம் விரைவாக பெற்று உடல் நலமும் மனநலமும் பெற்று சிறந்தோங்க எல்லாம் வல்ல இறைவனை நாம் அன்போடு பிரார்த்திக்கின்றோம். நாம் அனைவரின் அன்பான பிரார்த்தனை அவர் குறித்தார்கள். அடுத்தது நிகழ்வை பற்றி கூற வேண்டுமென்றால் ஒரே வரியில் கூற வேண்டுமென்றால் சிங்கம் ஒன்று வந்து கர்ச்சித்து சென்று இருக்கிறது. சிங்க கர்ச்சனை. எனக்கு உடனே ஞாபகம் வந்தது, தேரிசா ஒரு வாரம் நடக்கும். தொழிற்று இதுல படிக்கிறப்ப ஐடிஐல எல்லாம் படிக்கிறப்ப ஒரு வாரம் நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து பிராக்டிக்கல் செஷன் சொல்லிட்டு அழைச்சிட்டு போவாங்க. பிராக்டிக்கலா படிப்பதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றது. அந்த மாதிரி பிராக்டிக்கல் செஷன் மாதிரி இருந்தது. ஒன்றே ஒன்று காலத்தை கருதி சொல்லுகிறேன், இன்றும் ஒரு தளம் இருக்கு. அது சமதளமா சமுதாயத்தின் சமதளமா உலவிக்கிட்டு இருக்குன்னா அது விளையாட்டு தளம் தான்.
அதுலயும் ஒரு ஓட்டம் நம்ம சில பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓட்டத்தை இது பண்ணிடுறோம். அதெல்லாம் ரேட் ரேசிங்னு சொல்றாங்கல்ல, ரேட் ரேசிங் டுவர்ட்ஸ் மணி. அதை இதுலயும் கொண்டாந்து சில நேரத்துல பூத்திடுறாங்க. பல நேரங்கள்ல அப்படி இல்லை, எல்லா ஒற்றுமையும் கொடுக்கறதுனாலும் சில நேரத்துல மணி ரேசிங்கா மாறிடுது. அது இல்லாம உண்மையான மன ரேசிங்கா, மனத்தால விளையாட்டுக்குன்னு எல்லாத்தையும் மறந்து விளையாடுறதுதான் விளையாட்டு. அதனால சமத்துவத்தை பத்தி நம்ம சகோதரியர் அவர்கள் மிக 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 அருமையான, எத்தனை மிக வேணாலும் போடலாம், செஷன் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை நீங்களும் உடல் நலத்தோடு அமுத ஊற்றை தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நம்ம ஏதாவது ஒருத்தர் சொல்லி கோச்சிக்கிட்டாங்கன்னா, எப்பா இது போய் கோச்சிக்கிட்டியா, விளையாட்டுக்காக சொன்னப்பா அப்படி சொல்லுவாங்க. அந்த விளையாட்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஃபீட்பேக் கொடுத்தீங்க. லாவண்யா மேடம், நீங்க கொடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீதியா மேடமோட ஸ்பீச் வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. நம்ம இயல்பா அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்தே இந்த விளையாட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்த சூழல் வந்து இப்ப மாறிடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவங்களோட ரியல் லைஃப்ல இருந்தே சொன்னாங்க. ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருந்தது, அது இப்ப மாறிடுச்சு அப்படின்றது. அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப அழகா சொன்னாங்க. தேங்க்யூ மேம். அந்த ஃப்ளோ வந்து இதே ஆகல, நிறைய திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தது. அவ்வளோ ஐடியாஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ லாவண்யா மேடம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, நன்றி. ஜெகநாத் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசினாங்க ஸ்ரீவித்யா. அவங்க வந்து புதிய புதிய கோணத்தில் ஒன்று சொன்னாங்க. சின்ன வயசுல நம்ம விளையாடுற விளையாட்டுகள் அது வந்து ஆண் பெண் பேதமே இல்லாமல் பண்ணி இருந்ததை சிறப்பாக சுட்டி காட்டினாங்க. அது நல்ல, அது நியாயம்தான். நம்ம இப்பெல்லாம் அது சின்ன வயசுலயே கொஞ்சம் அந்த மாதிரி பெண்களும் ஆண்களும் சேர்ந்து விளையாட நம்மளே விட வேண்டான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போச்சு எத்தனையோ காரணங்களால. அவங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல பொறுத்தன் பிடிச்சி இழுப்பான், ஒரு சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, பாவாடையை இழுக்கிறது, அதெல்லாம் இருக்கும். ஆனா அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, தவறா தெரியவே தெரியாது, தவறும் செய்ய மாட்டாங்க. அதுதான் அந்த விளையாட்டு வந்து அந்த காலத்துல இருந்த விளையாட்டு. அது சாதாரண விளையாட்டுகள் தான். அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி அவங்க தேசப்பற்றுக்கு ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. தவறுகளை சுட்டி காட்டுறது தேசப்பற்று அப்படின்னாங்க. அது கரெக்ட் தான். இப்போ நானே இப்போ ஒரு அசோசியேஷன்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய இது சொன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க. அதாவது நம்ம குப்பைய சரியா கொட்டுறது, கொண்டு போய் ஒழுங்கா கொட்டுங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு கவர் போட்டு பச்சை குப்பை, ட்ரை வேஸ்ட் 2 வச்சிருக்கோம். அது வச்சிருந்தா கூட ஒரு 56 பேர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல அவங்களால சொல்லும் பொழுது ஒரு 4-5 பேர் செய்யற தவறால அந்த குப்பையை கிளீன் பண்றவங்கள பார்த்தா அவங்களுக்கு தெரியும்ன்றது, அதை கூட நான் வந்து ஒரு மெசேஜா போட்டிருக்கேன். அப்ப கூட அவங்க வந்து யாரும் அதை அப்படியே செய்யறாங்க. அதாவது இப்ப என்ன ரீசன்னா, நிறைய பேர் வெளியே இருந்து சாப்பாடு வாங்குறாங்க. சாப்பிட்டுட்டு அது சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அது வேஸ்டா தோணுது, இல்லைன்னா எக்ஸஸா வாங்கிடுறாங்க. அதை அதை டிஸ்போஸ் பண்ணும்போது அதுல அப்படியே போடுறாங்களா, அது வந்து அது டிஸ்போசல், அதை கிளியர் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த தவறை சுட்டி காட்டிட்டு தான் நான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல பண்ண முடியல. பட் அந்த ஒரு விஷயம் தான், அது தேசப்பற்று இல்லாம இருக்கிறத வந்து நல்லாவே தெரிய வைக்கிறது. தேசப்பற்றுக்கு இன்னொன்று வந்து எப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, சுபாஷ் சந்திரபோஸ் வே ஆஃப் அப்டெய்னிங் ஃப்ரீடம் அண்ட் காந்திஜியன் வே. அதுல வந்து ரெண்டுமே ஜெயிச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்தது அந்த காலத்துல. வெறுமனே வெறுமனே அஹிம்சை மட்டுமே இருந்திருந்தா வந்திருக்குமான்றதும், இல்ல வெறுமனே இந்த மாதிரி போராட்டம் மட்டுமே வந்திருக்குமான்றது தெரியாத ஒரு இதுதான் இருந்தது. பட் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. இன்னொன்னு வந்து விளையாட்டு வந்து நம்மள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு விளையாட்டு வந்து நமக்கு ஒரு சிறந்த முறையில பயன்படும் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஏன்னா அது கரெக்ட். நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா தோத்துருவோன்ற இடத்துல இருந்து சிலர் ஜெயிப்பாங்க, கண்டிப்பா ஜெயிக்கிறோன்ற இடத்துல இருந்து தோப்பாங்க. ஸோ ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கறதுக்கும் வெளியே வருவதற்குமான ஒரு வாய்ப்பா விளையாடு இருக்கிறது. அவங்களோட ஃப்ளோவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். ரமேஷ் ராஜ் அவர்கள் சீக்கிரமா உடல் நலம் பெற்று வர
இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அருமையா சுட்டி காமிச்சீங்க. எப்பவுமே நீங்க தவறை சுட்டி காமிக்கிறதுல நாசூக்காகவும், நேரடியாகவும் பல விதத்துல சுட்டி காமிப்பீங்க. பட் அத திருத்திக் கொள்ளுதல் பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வுன்னு சொல்லுவாங்க. சுத்தமா இருக்கிறது ஒரு உணர்வு. உணவு வீணாக்காம இருக்கிறது ஒரு உணர்வு. சுதந்திரம் ஒரு உணர்வு. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஒரு உணர்வு. அந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இண்டிவிஜுவலா உணர்ந்தா மட்டும் தான் மாற்றங்கள் நடக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூறி, நன்றி உங்க ஃபீட்பேக்கு. லோகநாதன் ஐயா நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் சிங்கப்பூர் டிவிக்கு அவர்கள் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. புது பாயிண்ட் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு 10 பாயிண்ட் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சிங்கம் கர்ஜித் தான் இருந்தது. நம்ம ரமேஷ் ராஜ் அவர்கள் நலம் பெற என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி லோகநாதன் ஐயா. அருமையா பேசுனீங்க. அடுத்து தாமோதரன் ஐயா நீங்க பேசலாம். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிங்கத்தின் குரல் கர்ஜனை அவர் தொண்டை சரி செய்து கொண்ட பிறகும் குரல் பலமாக இருக்கின்றது. அவருடைய பாராட்டுக்கள். பட்டம் மேலே பறக்கும், அது வெற்றியை தரும். ஆனால் பட்டம் வாங்குவது பெயரின் பக்கத்தில் நாம் அடிஷ்னலாக சேர்த்துக்கொள்வோம். பிஏ, எம்ஏ அப்படி அந்த அதுவும் வெற்றிதான், இதுவும் வெற்றிதான். அது கல்விக்கு நாம் தரும் புகழாரம் போல் நம்முடைய பெயருக்கு பின்னால் தரும் டிகிரி. இரண்டாவது, தகுதிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். மிக சிறப்பான ஒரு வார்த்தைகளை கூறினார்கள். இன்று ரமேஷ் ராஜா அவர்களுடைய உடல் நலம் தேர நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். தற்பொழுதில் ஒவ்வொருவராக நலம் குன்றி வருகின்றார்கள் என்ற ஒரு அடிக்கடி நீ கூறுவது, நாம் நற்புலையில் நலம் விரும்பி ஒரு பிரார்த்தனையை வைத்தால் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆரம்பிப்பதற்கு முன் இல்லை நிகழ்ச்சி முடிவதற்கு பின் நாம் எல்லோரும் நற்புலையில் இருக்கும் அன்பர்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும், நாட்டில் உள்ளவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அவர்கள் மறுபடியும் ரமேஷ் ராஜா அவர்கள் நம்முடைய நற்புலைக்கு இணைவார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன். நன்றி உங்க சார். ஃபீட்பேக் நன்றி. நம்ம உலகம் முழுவதும் இருப்பவர்கள் உடல் நலம், மனநலம் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைப்போம். நம்ம நெகட்டிவா வைக்காம பாசிட்டிவ் பிரார்த்தனை வைக்கலாம் நாளிலிருந்து. இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாரும் உடல் நலம், மனநலம் நலமுடன் இருக்க வேண்டும் என்று நட்பு குடும்ப சார்பாக பிரார்த்தனைகள் வைத்து உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. ட்ரிபிள்எஸ் சரவணன் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி நற்காலை வணக்கம். ரமேஷ் ராஜ் அவர்கள் பூரண குணநலமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேடம் ரொம்ப அருமையா இருந்தது மேடம் இன்னைக்கு ஸ்பீச்சு. சின்ன வயசுல கிட்டிப்புல் விளையாண்டது, பட்டம் விட்டது, அப்புறம் ஓடி பிடிச்சு விளையாண்டது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறீங்க. அதன் மூலயமா இந்த செக்ஷனை நல்லபடியா நல்லா தெளிவாக எடுத்து சொன்னீங்க மேடம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சரவணன் சார். தேங்க்யூ உங்க ஃபீட்பேக்கு. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார். சார் மில்டன் பேசுறேன். இது ரமேஷ் ராஜுக்காக அடியனும் அந்த அவருக்கு நலம் பெறணும், அவர் சீக்கிரம் வந்து முழுமையா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையை ஏறெடுக்கிறேன். ரொம்ப சிறப்பு. நற்பு கம்யூனிட்டியா ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மேடம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவங்க
அவங்களுடைய பாணியில அந்த பாணி யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட ஒரு பாணி அடியனுக்கும் பழைய அந்த சின்ன வயசுல விளையாடிய அந்த விளையாட்டுகளும் அந்த கிராமங்களும் அந்த சூழல்களும் அடியன் நினைவுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த ஆட்லி பத்தி சொன்னாங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் 1947 சுதந்திரத்தை கொடுக்கிற நேரத்தில் இருந்தவர் வந்து ஆட்லி அப்படின்ற ஒரு பிரதமர் இங்கிலாந்துல. சர்ச்சில் வந்து we should never give freedom to இந்தியான்னு சொன்னவர். அவருக்கு ஆப்போசிட்டா ஆட்லி சொன்னாருன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு தகவல் என்னன்னா, ஐட் பார்க்ன்ற ஒரு இடத்துல வந்து யார் ஒண்ணா எது ஒண்ணா ஜென்ரலா வந்து பிராங்கா பேசலான்ற இடம். அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து ஆக்ரோஷமா பேசுறாரு, அக்ரெசிவா. அதாவது ரொம்ப இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தீரணும், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அது திட்டுறது கூட அந்த இடத்துல அனுமதி உண்டு. அந்த நாட்டுல யாரும் வந்து இது குறை சொல்ல மாட்டாங்க. அந்த அவர் பேசி முடிச்ச உடனே ஒரு மனிதர் வந்து கை கொடுக்குறாரு. கை கொடுத்துட்டு இந்தியா வந்து விரைவில் வந்துரும், இன்னும் 2 ஆண்டுகள வந்துரும், சுதந்திரம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. நீ யாருப்பா, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. எப்படி சொல்றீங்க, நீங்க தான் கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி நேரு கேக்குறாரு. ஆமா, நான் தான் கொடுப்பேன், நான் தான் ஆட்லி, அடுத்த பிரதமர் நான் தான், சர்ச்சையில எதிர்த்து நான் நிற்பேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு கான்பிடென்டா சொல்றாரு. அவர் தான் அதே போல சொன்னது போல கொடுத்தார். அவர் வந்து 1956 இந்தியா வர்றாரு. அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒருத்தர், அவருடைய நண்பர் ஒருத்தர், எப்படி யாரை கண்டு உங்களுக்கு பயம் ஏற்பட்டது? அதுக்கு அவர் ஒரே ஒரு வேர்ட்ல சொன்னாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவரை பார்த்தா பயந்தோம். அதை நினைவுபடுத்துகிறது. இந்த வரலாறு வந்து பல பக்கங்களை கொண்டது. சில பக்கங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா அது வந்து அதுவும் வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ அதுதான் இன்றைய நினைவு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், அருமையான ஒரு ஃபீட்பேக், நிறைய தகவல்களோட ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வெங்கட்ராமன் சார், நீங்க வணக்கம் சார். நற்புலரி ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன இது அப்படின்னு கேட்டா, நான் 3ஆவதா கை உயர்த்தி காத்திருந்தேன். இப்போ எப்பவுமே இந்த கிருஷ்ண பிரேமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரமேஷ் சார் வந்து ஒரு அருமையான உதாரணமா இன்னைக்கு இருந்தாரு. ஏன்னு கேட்டா, அவருக்கு ஜெகநாதனை பார்த்தாச்சுன்னா, கிருஷ்ணரை பார்த்தாச்சுன்னா யாருமே தெரியாது கண்ணுல அப்படின்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப அருமையா இன்னைக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனா காத்திருந்து இளவெளி மாதிரி இல்ல, நமக்கு காத்திருக்கிற காலம் கனிய போகுது அப்படின்றதுக்காக இன்னைக்கு இருந்த உதாரணமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா காத்திருக்க எதுக்குமே வீண் போகாது. சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே இல்ல, காத்திருப்புக்கு எப்பவுமே ஒரு நல்ல பலன் உண்டாகுங்கிறது இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலகம் பூரா இருக்கிறவங்க எல்லோரும் நலம் பெற்று நீடூழி வாழ வேண்டும், எல்லோரும் இன்புக்கு வேறொன்று மரியின் பராபரம் தமிழர்களோட பண்பாடுல நம்ம ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். அதுதான் நம்மளுடைய நற்புலரியோட பண்பாடும் கூட. அடுத்தது வேற ஒண்ணும் நம்ம புதுசாலாம் செய்யணும், இருக்கிறத செஞ்சாலே போதும் அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த மாதிரிதான் இன்னைக்கு சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம் வந்து ரொம்ப அழகா பேசினாங்க. குறிப்பா வந்து நீங்க இதுல ஆரம்பிக்கும் போது ஒரு பின்னாடி வந்து மகிழ் அகவும் அப்படின்னு ரமேஷ் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி அருமையான மயில் அகவும் சத்தம் கேட்டுச்சு. இன்னைக்கு எனக்கு வந்த உடனே நேருக்கு வந்து திருப்பி நினைவு இந்த பாட்டு, அதுதான் ஆண்டாள் பாக்குறதுல சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படின்னு. அப்ப இன்னைக்கு அந்த பீடத்தை உட்கார்ந்து எப்படி யாமந்த காரியம் ஆராய்ந்து அப்படியே சிங்கம்னா எல்லாத்தையும் அடிச்சிடும் அப்படி கிடையாது. எதுவோ நிதானமா புரியறவங்களுக்கும் புரியுற மாதிரி பேசணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஃப்ளோல ஆரம்பிச்சு ஒரு பீக்குக்கு போயிட்டு திருப்பி அப்படியே எழுதி மடை திறந்த வெள்ளம் போல காற்றாட்டு போல இல்லாம அருமையான தெளிவான நீரோலை போல இன்னைக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு அனுபவமா இருந்தது. நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு நம்ம பத்தி பேசும்போது படிச்சவங்களுக்கும் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது கண்டிப்பா உண்டு. இப்போ ஒரு முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்க நம்ம காலத்திலேயே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தெரியாதவங்களுக்கு என்னைக்குமே கூட்டு இருக்கிறவங்க படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. படிக்காத ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு சிறந்த நண்பரா இருப்பாங்க. அப்ப அது என்னது, அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அப்ப இன்னைக்கு இன்னும் அழிந்து போகவில்லை, இருக்கு. அன்னைக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு கூட்டத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு வீட்டுல என் வீட்டுல எப்பவுமே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுக்கு மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஆனா வீடு கூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு, ஆனா வீட்டுல ஆளே இல்லை பாருங்க. அப்போ எவ்வளவு ஒரு கான்ட்ராஸ்டிங் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ஞாபகப்படுத்திருக்கீங்கன்றது எனக்கு ஞாபகம் வந்தது. கண்டிப்பா வந்து தேசப்பற்று அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மில்டன் சார் சொன்ன மாதிரி நிறைய பக்கங்கள் இருக்கு. அதை அனுபவிக்கணும்,
அது அப்பதான் நமக்கு புரியும். இன்னைக்கு நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கான முக்கியமான காரணமே பகத்சிங்கை தூக்க போட்டதுக்கு அப்புறம் அது வரைக்கும் இருந்த மிதவாதிகள் தீவிரவாதிகளா காங்கிரஸ் கட்சியிலேயே மாறினாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாரதியார் 1930 நம்ம சுதந்திர பாட்டுல பாடினோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்தது, முதல் சுதந்திரத்தை கொண்டாடியது 1930 ஜனவரி 26 சொல்றது இல்ல. நம்ம இன்னும் ஆகஸ்ட் 15 1947 அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்தியா முதல்ல சுதந்திரத்தை கொண்டாடினது 1930. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனையோ படத்துலதான் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஹீரோ எப்பவுமே துரத்தி போய் ஒரு வில்லனை கொல்லுவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல நடந்த ஒரு சரித்திரம் நமக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு கூட நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. உத்தம் சிங் அப்படின்ற ஒருத்தர் எப்படி திரும்பி போய் யார் அந்த ஜாலியன் வாலாபாக் ஆக்சிடென்ட் இதுக்கு காரணகர்த்தாவா இருந்த கலெக்டரை சுட்டு அவருடைய நாட்டுல அங்கிருந்தே போய் சுட்டாருன்றது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்களா நிறைய பேருக்கு தெரியுது. இன்னைக்கு சரித்திரத்தை மாற்றி எழுதும் போது இந்த பக்கங்களை ஞாபகப்படுத்தினாலே இன்னைக்கும் நமக்கு இருக்கு. ரொம்ப அருமையா சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம முத்துராமலிங்க முத்துராமலிங்க தெரிஞ்சர் தேசியமும் தெய்வீகமும் என் 2 கண்கள் அப்படின்னு சொன்ன அவரோட கலைகள்லாம் இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு தெரியுதுன்றது தெரிய மாட்டேங்குது. அப்போ எவ்வளவு அழகா அவர் ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை எப்படி பார்த்தோம் நாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம சின்ன வயசுல நிறைய குழந்தைகளோட விளையாடி இருக்கோம். குழந்தைகள் எப்படி விளையாடினாங்க, அன்னைக்கு ஒரு கண்ட்ரோல்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்னு இருக்குது. விளையாடும் போது வெளியில ஒரு தாத்தா, ஒரு அத்தை, ஒரு பாட்டி, ஒரு சித்தி, ஒரு சித்தப்பா, இல்லாட்டினா மாமா யாராவது உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களை தாண்டி எதுவும் போகல. இன்னைக்கு ஒரு தெரு சிசிடிவி இருக்கு. ஆனா இன்னைக்கு எத்தனை குற்றங்களும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு அவங்க காலத்துல நல்லாதான் இருந்துச்சு, இந்த காலத்துல கெட்டு போச்சுன்றதுக்கு காரணம் அது எல்லாம் இல்ல, மனிதனோட போக்கு மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தானே வாழ்க்கை, எல்லாத்தையும் சரியாயிடும். கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இன்னொரு ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு. அதை வரவேற்க நம்ம தயாராகிட்டு இருக்கோம். நம்மளும் இளைஞர்களாக மீண்டும் மாறி போன்றது கண்டிப்பா உண்மை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். நன்றி வெங்கட்ராமன் சார். காலம் மிதவாதிகளையும் பொறுமசாதிகளையும் தீவிரவாதிகளாக மாற்றிவிடும், அதாவது தீவிரம் ஆக்கிவிடும்னு சொன்ன விஷயமும் அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சூப்பராக இருந்தது சார். தேங்க்யூ. அது மாதிரி ஜெகநாதன் சாரும் என்னுடைய நட்பை பற்றி சொன்னதும் தேங்க்யூ, நன்றி. ஜெகநாதன் சார், நீங்கள் திருப்பி கை வைத்திருக்கீங்களா? இல்ல சாரி, நான் அதை எடுத்துறேன். பழைய கை பரவாயில்ல. சேகர் நாமக்கல் சார். சார், அனைவருக்கும் நட்புறவு வணக்கம். சார், இந்த தளத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் நான் கலந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு மேடம் சொன்னது எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையுமே அவங்களுடைய என்ன சொல்றது, குழந்தை பருவத்துக்கு கூட்டிட்டு போய் நம்ம என்ன மாதிரி எல்லாம் விளையாட்டுகள்ல கலந்துக்கிட்டோம் அப்படிங்கறத சொன்னாங்க. அது கூடவே எந்த மாதிரியான தேசப்பட்டு நம்ம கூட ஊறி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எடுத்து சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. ஒரு தமிழாசிரியர் ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கையில எடுத்து கலந்து கொடுத்தது ரொம்ப அருமையான விஷயமா இருந்தது. 2வது அவங்க சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சரியான இடம் கொடுத்து மிக குறைவான நேரத்துல நிறைய தகவல் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நானுமே என்னுடைய தொழில என்னோட ப்ராடக்ட்டை பத்தி பேசும்போது இவ்வளவு ஒரு தொடர்ச்சியா சொன்னா கேட்கறவங்களுக்கு அழகா இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் அவங்ககிட்ட இருந்து இன்னைக்கு கத்துக்கிட்டேங்க சார். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். 2வது விஷயம், உள்ளூர்ல இருக்க ஒரு நண்பருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிற விஷயம் எனக்கு கிடைக்கல. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் இந்த தளத்தின் மூலமா அந்த தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவரை நான் நேர்ல பார்த்துட்டு நாளைக்கு இந்த தளத்தில் நான் உங்களுக்கு அவரை நலத்தை அப்டேட் பண்றேங்க சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சேகர் சார். ஆக்சுவலி நேற்று ராத்திரி அவர்கிட்ட பேசினேன் நான். சரிங்க சார். நேற்று இரவு பேசினேன். அவர் ஒன்றும் பரவாயில்ல, ஹீஸ் நார்மல் தான். கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஒரு நாய் குறுக்க வந்துருக்கு போல, 2 வீலர்ல. ஹீஸ் ஓரளவுக்கு மெதுவா இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் இல்ல, வீட்டுல அவுட் பேஷண்டா தான் இருக்காரு. அதனால ஒன்றும் நம்ம பிரார்த்தனையில இன்னும் கூடிய விரைவில் குணமாயிடுவாரு. தேங்க்யூ உங்களுடைய ஒரு ஃபீட்பேக்கு. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணுமா? இன்கால் மெசேஜஸ்ல பார்த்தோம்னாக்கா
நித்யாதேவி மேடம் வந்து வாழ்த்துக்கள் சிங்கமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லட்சுமி நாராயணன் சார் வந்து ரமேஷ் ராஜு சார் விரைவில் பூர்ண நலம் பெற இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்னு போட்டுருக்காங்க. ஸ்ரீவித்யா மேடம் அவர்களின் பேச்சு அருமை, புதிய கருத்துக்கள்னு கூறியிருக்கிறார் லட்சுமி நாராயணன் சார். அருணகிரி சார் வந்து வெரி குட் மார்னிங் ஸ்ரீவித்யா மேம், which is very natural and real life examples, very true information congrats போட்டிருக்காங்க. சேகர் நாமக்கல் சார் வந்து இனிய நற்பலை வணக்கம் ஸ்ரீவித்யா மேடம், விளையாட்டு மற்றும் தேசப்பற்றி இரண்டையும் இணைத்து விட்டார்கள் நன்றின்னு போட்டிருக்காங்க. ஜெகநாத் சார் எக்ஸலன்ட் ஸ்பீச், பெஸ்ட் விஷஸ் போட்டிருக்காங்க. இவங்களோட மெசேஜஸையும் படிச்சுட்டு சிவகலை மேடம் கைவிட்டிருக்காங்க. நீங்க பேசுங்க. அனைவருக்கும் அன்பு நிறைந்த அதிகாலை வணக்கம் மேம். இன்னைக்கு உங்களோட உரை வந்து ரொம்ப கருத்துள்ளதாகவும் அதே சமயம் சிந்திக்க வைக்கிறதாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 80-90 நினைவுகளை கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொன்னீங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த பழைய விஷயங்களை வந்து நம்ம மறந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். பழசு வந்து அழிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மலரும் நினைவுகளை மெருகேற்றும் போது நமக்குள்ள வரக்கூடிய அந்த தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அதை வந்து நம்ம வெளிப்படுத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே அப்படியே இருந்திருக்கலாம் போல வாழ்க்கையில அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது மேம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து லைஃப்ல வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும் தேசப்பற்றுக்கும் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை பத்தி நீங்க சொன்ன விதங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்மள நான் யாருன்னு காட்டுறதுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் தேசப்பற்று அப்படிங்கிறது ஒரு உணர்வா இருந்துச்சுனாலே போதும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பு மேம். நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மேம். மேடம்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். வாழ்வை இயல்பான வழியில் கடந்திட, வாழ்வை இயல்பான வழியில் கடந்திட. சார் எக்கோ ஆகுதாங்க சார்? தாமோதரன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணா நல்லா இருக்கும் மேடம். ஓகே. வாழ்வை இயல்பான வழியில் கடந்திட வளமாய் துணையென வருமே விளையாட்டும். தாழ்வென அறியா தன்னிறைவை அடைய தனித்துவ உணர்வை தருமே துணையாக. ஆழ்ந்தே சிந்திக்க அருமை உணர்வை அழகாய் தூண்டும் அன்றாடம். ஆழ்ந்தே சிந்திக்க அருமை உணர்வை அழகாய் தூண்டும் அன்றாடம். ஊழ்வினை மனத்தினை உறுத்தாமல் உறுதியாய் நற்பண்பை உணர்த்தும் விளையாட்டே. ஏழ்மையின் பண்பை எங்கும் காட்டாமல் எண்ணத்தில் உயர்த்தும் ஏற்றமாய் எப்போதும் வாழ்வையும் உணர்ந்திட வசந்தமாய் வைத்திட வகையாய் உணர்ந்தே வைப்போம் பற்றினையே. பிரிவினை பேதம் காட்டாமல் என்றும் பிரியமாய் இணைக்கும் பல விளையாட்டு. உயிர்ப்பாய் உணர்வாய் உறவாய் விளங்குமே உன்னில் உணர்ந்து உதவுதல் பற்றேதான். சின்ன சின்ன சித்திரமாய் உணர்த்தும் சிந்தனை தெளிந்திட சிறப்பாய் வருமே. மண்ணில் பற்றினை மனத்தில் வைத்திட எண்ணத்தில் விரிந்தும் எங்கும் தேசப்பற்றே. பற்றை எடுப்போம் பரிசாக பல வழியில் நற்பேராய் நாளும் ஒளிர்வோம் எப்போதும். நன்றிங்க ரமேஷ் சார். வாழ்த்துக்கள் மேம்.
நன்றி மேடம். உங்க கவிதை வந்து நீண்ட விடுப்புல இருந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணும்போது ஃபுல் பெர்ஃபார்மன்ஸோட வந்திருக்கு கவிதை. சூப்பர். அருமையா இன்னைக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. மேடம், உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம். சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மறுபடியும் சொல்லிக்கிறேன். குறிப்பா சொல்ல போனோம்னா, நான் இந்த தளத்துல 5/26க்கு சேர்றதுக்கு முன்னாடி சேகர் சாரு எனக்கு முன்னாடி இந்த தளத்துல இருந்தாரு. என்னை எல்லாருமே பாராட்டுறீங்க. மடை திறந்த வெள்ளம் போல, ஒரு நிதானத்தோட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் சார். எல்லாருக்குமே இந்த கிரெடிட்ஸ். நான் பேசுறத ஒவ்வொருத்தரும் ரசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஆளுமை பண்பு. அதாவது ஒரு செயல் செய்யறோம். அந்த செயல வந்து யார் அப்ரிஷியேட் பண்றாங்களோ, அந்த நிலைகள் கொஞ்சம் அதிகப்படுத்தும். குறிப்பா சொல்ல போனோம்னா, அன்னைக்கு தாமோதரன் சார் சொன்னாரு, த்ரோட் ஆப்பரேஷனுக்கு அப்புறம் அவங்களுடைய குரல் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். என்னுடைய குரல் ஏதாவது மாடிஃபை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு மனிதன் வருவதற்கான 2 சூழ்நிலைகள். ஒண்ணு வந்து அக சூழ்நிலை, இன்னொன்னு புற சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. ஓகேவா? அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல அப்படின்னு சொல்றத நான் கொஞ்சம் யோசிப்பேன். பார்க்கலாம், முடிச்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க, செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தளத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே கோட்டோட பயணிக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா, முகம் தெரியாத மனிதர்களுக்குள்ள ஒரு முகம் தெரியும் கண்ணாடியாக நம்ம வாழ்றோம். அதனால நற்புலரி அப்படிங்கிறது உண்மையாலுமே அது ஆளுமை மிக்க ஒரு பண்பாளர்களை, ஒரு தேசப்பற்றாளர்களை, ஒரு நிலைநிறுத்தக்கூடிய நெஞ்சங்களோட இருக்கக்கூடிய பாலம் அது. பாலம்னு கூட இப்ப கட்டுற பாலம்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. இந்த பாலம் அப்படிங்கிறது இப்ப கல்லணை எல்லாம் டேம் கட்டியிருக்காருங்க பாருங்க. எத்தன வருஷம் ஆனாலும் அந்த டேம் அந்த மாரி கல்லணை இது. அதனால இதுல பயணிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எப்பயுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பா சொல்ல போனோம்னா, அதுல சேகர் சார் சொன்னாரு, "என்னோட ப்ராடக்ட்ட விக்கிறதுக்கு இந்த மாரி நான் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு. அ ஏன் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். குறிப்பா வந்து ஒரு பேச்சு அப்படிங்கிறது ஒரு சிலரை தன்வசப்படுத்துது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இதுல நெறைய கிடைச்சிருக்கு. ஏன்னா, இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏஜ் அப்படிங்கிறதோட மனம் திறந்து பாராட்டுறாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதனால என்னை விட உங்க ஆளுமை மிக்க மனிதர்களுக்கு தான் இந்த வெற்றிகள் சமர்ப்பணம். அதனால நற்புலரி என்னைக்குமே அதிகாலை துயில் எழுப்பும் நற்புலரி அப்படிங்கிறதோட இது ஒரு விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி கலங்கரை விளக்கம் என்று சொல்லி வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி என்றும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கும் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீவித்யா மேடம். நம்மளுடைய சொல் சொல்கள் மடை திறந்த போல வெள்ளமா வந்துக்கிட்டு வந்தது. அதே மாதிரி ஃபீட்பேக்கும் அதை தாண்டி வந்தது. நம்மளுடைய அன்பு பாசமும் மடை திறந்து வந்தது. இதுக்கெல்லாம் அணை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்த உங்களுக்கு ஒரு நற்புலரி குடும்ப சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மீண்டும் உங்கள் உடல்நலம் மீண்டு வந்து திருப்பி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இன்று கலந்து கொண்டு அருமையான ஃபீட்பேக் கொடுத்து சென்ற அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் வேலை நிமித்தம் காரணமாக